விஜய் மாம்ஸ் வந்து திரிஷா ஆண்டி கூட பழகுறது வந்து எல்லாருமே தப்புன்னு வந்து சொல்றாங்க. ஆனா நான் வந்து அப்படி நினைக்கல. ஏன்னு உள்ள போய் பாருங்க. கையை பிடித்தவர் இருக்கையில் கண்டவரை தேடுவது காமத்துக்காக அல்ல. கண்ணீர் விடவும், கதறி அளவும், கடும் தொந்தரவிற்கு ஒரு ஓய்வு தரவும், அடிமை வாழ்வை விட்டு அகலவும் தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பசிக்கிறது என்பதற்காக எப்படி திருடக்கூடாதோ அப்படிதான் அரிக்கிறது என்பதற்காக யாரையும் தேடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு வந்து பலர் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அந்த மெசேஜ் எல்லாம் படிக்கும்போது வந்து எனக்கு இன்னொரு கண்ணோட்டம், அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தின இன்னொரு கண்ணோட்டம் வந்து எனக்கு புரிஞ்சது. அதுபடி பார்க்கும்போது வந்து பலர் வந்து இப்ப ரவி மோகன் சார் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் மாம்சா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே வந்து இன்னொருத்தரோட போறாங்க, டைவர்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த இதுல வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ரிலேஷன்ஷிப்ல அதாவது வந்து நம்மளோட பார்ட்னர் வந்து பயங்கரமா அட்வான்டேஜ் எடுத்துக்கும் போது, இவன் எங்கேயும் என்னை விட்டு போக மாட்டான், இவன் எங்கேயும் என்னை விட்டு போக மாட்டான் அப்படிங்கிற போது ரொம்ப மோசமா நடத்துவாங்க. எப்போதும் இங்கே தானே இருக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப பயங்கரமா டார்ச்சருங்கிறது வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது மட்டும் கிடையாது, மென்டலா பயங்கரமா டார்ச்சர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தொந்தரவுல இருந்து ரிலீஃப் ஆகணும், வெளியே போகணும் அப்படின்ட்டு யாரோ ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட வந்து அவங்க கிட்ட போய் சத்த நேரம் பேசிட்டு இருந்தா கூட போதும், நமக்குன்னு இன்னொருத்தர் இருக்காங்க, நமக்கு ஆறுதலா இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம மனசு வந்து நார்மலாவே தேட ஆரம்பிச்சிடும். வீட்டில் வந்து நிம்மதி இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு இடத்துல போய் நிம்மதி தேட தான் போறோம். இப்போ வந்து அது மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்கலாம் இல்லையா, விஜய் சாருக்கா இருக்கட்டும், இல்லை ரவிமோகன் சாருக்கா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட வீட்டில் இருக்க தொந்தரவுகள் தாங்க முடியாம அவங்க போய் இன்னொரு இடத்துல போய் சும்மா பேசிட்டு இருக்க கூட நமக்கு ஒரு ஆள் இருந்தா போதும்பா, நம்மளை புரிஞ்சுக்கிட்டா போதும்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உருவாயிருக்கலாம். பலர் வந்து அப்படிதான் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நாங்க வந்து பேசுறது வந்து ஒன்றும் அதுக்காக ஒன்றும் கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசினா போதும், எங்களை புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் பலர் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதனால வந்து நான் வந்து விஜய் திரிஷா ரிலேஷன்ஷிப்பை வந்து தப்பா அப்படி, ஏன்னா அவங்க இருக்க நிலைமைக்கு வந்து அவங்களுக்கு வந்து காமங்கிறது வந்து ஈஸியா கிடைச்சிடும். ஆனா அவங்க ஏன் இன்னொருத்தர் தேடி போறாங்க, யாரோ ஒரு நபர் அவங்கள புரிஞ்சுக்கிறாங்க, யாரோ ஒரு நபர் அவங்கள வந்து ஏத்துக்கிறாங்க, அவங்களோட மனநிலை என்ன அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து போறாங்களே தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு வெறும் லஸ்ட்டுக்காக மட்டும் வந்து யாருமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு போறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆதரவு தேவை. அதனால வந்து நான் வந்து விஜய் சார் அப்படி பண்றது வந்து சரி அப்படின்னு சொல்றதோ, இல்ல மத்தவங்கலாம் பண்றது அது மாதிரி பண்றது வந்து சரின்னு சொல்லல. ஆனா இருக்கிற ப்ரெஷர் தாங்க முடியாம அவங்களுக்கு வேற வழி தெரியாம இன்னொரு இடத்த போய் தேட வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்களே ஒழிஞ்சு, மத்தபடி வந்து அவங்க பண்றது எனக்கும் அவங்க வந்து லஸ்ட்டுக்காக மட்டும் இன்னொருத்தர வந்து தேடுறது அப்படின்றது வந்து அந்த அந்த மாதிரி மட்டும் நான் பார்க்கல. மத்தபடி ஒரு மன நிம்மதி, நம்மள புரிஞ்சுக்கிற ஒருத்தர், நம்மகிட்ட சப்போர்ட் பண்ற ஒருத்தர தேடி போறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு 2 பேருக்குள்ள நடக்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது. வெளிய இருந்து பார்க்குற நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அவங்க 2 பேருக்குள்ள எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால வந்து யாரையுமே வெளியில இருந்து பார்த்து எதையும் வந்து பேசிறாதீங்க. அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். நன்றி.